Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் கீரை வடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். 80s and 90s கிட்ஸ்க்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அப்படிப்பட்ட ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 7-8 வரமிளகாய். இது கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் சின்ன கட்டாக இருக்கிறனால நான் ஒரு கட்டு எடுத்திருக்கேன். இப்போ கீரை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வடை செய்கிறதுக்கு அரைக்கீரை, தண்டு கீரை, பருப்பு கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரிஜினல் ரெசிபியில் வந்து தண்டு கீரை இல்லைன்னா அரைக்கீரை தான் சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் கசப்பு இல்லாத கீரை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த வேர் பகுதியை ஃபுல்லாக நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் கூட அவ்வளோ சாஃப்டாலாம் இருக்காது. நான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப பொடியாக இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ சின்னதாக நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க. இது அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த கீரை வடை ரெசிபி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கீரையை ஃபுல்லாக ஒரு 2-3 தடவை நல்லா நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கீரையில் நிறைய மண் இருக்கும். ஸோ ஒரு 2-3 தடவை நம்ம கழுவி எடுக்கும்போது அந்த மண்ணெல்லாம் போயிடும். இந்தளவுக்கு நம்ம கழுவுனதும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடியிலேருந்து எடுக்க வேண்டாம். அடியில் வந்து நிறையா மண் இருக்கும். ஸோ மேலாப்பில் மட்டும் அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன், அது ஃபுல்லாக மண் தான். நான் இப்போ மண்பானையில் காட்டுறனால உங்களுக்கு தெளிவாக தெரியல. அது ஃபுல்லாக மண் தான். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பருப்பும் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். வெறும் பருப்பை மட்டும் அப்படியே மேலாப்பில் வடித்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வடிச்செடுத்த பருப்பில் ஒரு கை பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வடை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது அதோட பக்குவம். இப்போ அதுலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அப்புறம் பொடியாக நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்தும் போது அந்த தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துங்க. தண்ணி இருந்துச்சுன்னா சொதன்னு ஆகிடும். அப்புறம் எண்ணெய் குடிச்சிட்டே இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பொடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி உருட்டி பாருங்கள். உங்களுக்கு உருண்டை வந்து நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது அது பிரிஞ்சு போகாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும். அந்த மாதிரி சூப்பராக பிடிச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல, ஒன்று சேர்ந்து கலந்து வரல அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சேர்த்திருக்க அளவே இதில் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதனால் நமக்கு நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையை நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அழகாக வடை ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம சூடான எண்ணெயில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் மறுபடியும் காட்டுறேன். கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு 2 உள்ளங்கைக்கும் நடுவில் அந்த பால்ஸை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு ஷேப் வரும். அப்படியே நீங்கள் எண்ணெய் சட்டிக்குள்ளார ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. போட்ட உடனே கலர் மாறிடும். அதுக்கப்புறம் முள்ளை வேகாமல் ஆகிடும். எண்ணெய் வந்து சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிரும் அந்த வடையில். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு வடையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை போட்டதும் அதை கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. வடையெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு மைகோதியோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு ஒரு வடையாக திருப்பி விடுங்க. நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமும் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கரண்டியில் 2 பக்கம் நல்லா மாறி திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். நம்ம முழுசாக கடலைப்பருப்பு சேர்த்தணும் இல்லைங்களா, அது வந்து நல்ல மொறுன்னு வெந்திருக்கும். நம்ம சாப்பிடும்போது பார்த்தா அப்படியே க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.